ஏன் நான் தான் கச்சுனா நீ குத்து குத்து நான்னியா அது உனக்கு கூலி வேலைக்கு தான் மீது போறேன். நான் வாங்கி போடல நினைச்சுக்கோ. வாங்கி போடுறேன். அவன் தான் உன்னை அதோட வீட்டுல சேர்க்க மாட்டான். கது வெளியே தான் இருப்பேன். ஹாய் விஎம்கே ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ராங்க் தான் பண்ண போகிறேன். இரிட்டேட்டிங் ஃப்ராங்க் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டில் தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிறதுக்காக பஜார் கூட்டியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். வேலை இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். தாண்டி நான் வந்து ரொம்ப கோவப்படுத்த போகிறேன். என்ன தான் சொல்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ அதுதான், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி வேலைக்கு போகிறேன். என்னதான் பண்ணுறேன்னு பார்க்கலாம். தான் பண்ணுனே தெரியல. வீடு சுத்தி சுத்தி வந்துருக்குது. டைம் என்ன நீ வீட்டுல அரிசி பருப்பு வாங்கணும்ட்டு உனக்கு எதுவுமே தெரியலையா? அது இந்த வாரம் போற வேலைக்கு போனா காசு தராங்க. அன்னைக்கு குத்தியா வாரம் இல்ல 10 ரூபாய் வச்சு காய்கறிலாம் வாங்கி போடணுமா? இந்த வாரம் போனாலும் கொடுப்பாங்க காசு. நான் தேங்குளிக்க போயிக்கிறேன். ஏதோ வாங்க போயிக்கிறேன். நீ பாட்டு பேசுகிறேன். என்ன மனசால் சொல்ல? சரி வர்றேன் அப்படின்ட்டு வந்தா பாரு வாயில. போன வாரம் காசு வாங்கினேன் எங்கது? அதோ குத்தன தெரியல. அதோ எடுத்து வச்சுட்டேன் நெத்தில. ஏமாட்ட லீவ் போட. லீவ் போட எப்படி தரானு லீவ்? என்ன இப்ப போயிட்டு அரிசி தக்காளி பருப்புலாம் வாங்கிட்டு வரலாம். போயிட்டேன். அதெல்லாம் முடியாது. வாங்கிக்க. வேலை முக்கியம். நீங்க வேலைக்கு போறேன். டைம் ஆகிட்டேன். வாங்கி கஞ்சி சோறு ஏன் ஊத்தனா? தண்ணி தான் ஊத்தணும். நான் கஞ்சி சோறு தின்ன மாட்டியா? நான் துண்ணுவேன். எங்க மாமியார் வீடு எது இருக்குதுன்னு நான் போய் சாப்பிட மாட்டேன். ஓய் பேக் கைட்டாங்க. ஏய் லீவ் தர மாட்டானுங்க. யோ இந்த 10 ரூபாய் வச்சு நாயா பண்ணுவேன் நானு. ஆனா லீவ் போட மாட்டேன் வெறுப்பேத்தினீங்க. நீ தமிழ் பேனை வெறுப்பேத்துற. இந்த வேலையை விட்டா அவ்வளவுதான். நானு வீட்டுல எதனா இருக்குதா தக்காளி வெங்காயம்? இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் வேலைக்கு போறேன். கத்தினு இருப்பா. ஒரு நிமிஷம் நின்னுதான் கேலாம். எது இருந்தாலும் வீட்டுல தக்காளி வீட்டுல சொல்ல. வீட்டுல தக்காளி வாங்கல. இப்போ இப்ப என்ன பண்ண சொல்ற? அதுக்கு வேலைக்கு போ. ஒரு நிமிஷம் நின்னு கேளு. சாயந்தரம் கஞ்சி தண்ணி தான் ஊத்து உனக்கு. நான் சொல்ல சொல்லினுக்கிறேன். நான் கூலி வேலைக்கு போலன்ட்டு. நான் உனக்கு கூலி வேலைக்கு தான் மீது போறேன். மொட்டை ஒரு நிமிஷம் நில்லு. அப்படி மூஞ்சில குத்த நினைச்சுக்க. நானே என்ன உனக்கு நான் லீவ் பண்ண அவ்வளவுதானே. அதெல்லாம் அப்பதான் சொல்லிக்கிறேன் உனக்கு. சொல்லிக்கிறேன் பொறுமையா சொல்லலாம். இதுமே கத்தினு இருப்ப நீ. அப்பதான் சொல்லுகிறேன் உனக்கு. என்ன சொல்லுங்க? ஒரு நிமிஷம் நில்லு கேளு. அதெல்லாம் சொல்லுகிறேன் நானு. என்ன கேளு? நான் சொல்லிட்டேன். எனக்கு வேலைக்கு அமைச்சு தப்பு. கம்பி வேலைக்கு நீ இந்த வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போனோம். அந்த பேக் இதோட நீ தொடாதேன்ற ஸ்டைலா இருக்கு. ஏய் டைம் ஆகுது. கத்தி வாட்சே இல்ல டைம் ஆகுதுன்ற. சும்மா ஒரு மனசு கணக்குதான் அது. ஏய் சும்மா வெறுப்பேங்க. புரியுதா? என்ன நீ சும்மா வெறுப்பேத்துற லீவ் எல்லாம் தர மாட்டானுங்க. ஏன் லீவ் தர மாட்டாங்க? நீ வேற ஏன் லீவ் தர மாட்டாங்கன்னு கேக்குறேன் நானு. தர மாட்டேன். நேற்று தான் கம்பெனில குத்து டான்ஸ் குத்து ஆடுவேன். பட்டுன்னு உடம்பு சொல்ல லீவ் தரான்னு சொல்லலாம். நீ ஏன் ஆடுனான்னு கேக்குறேன் நானு. குத்துன்னு ஆடுறான் இப்படி குத்து. சிரிப்பு யாரு நான் சொல்லலாம். நான் கேட்க மாட்டியா? நேது கம்பெனில போயிட்டு சாரிட்டேன் எப்ப பண்ணி சொல்லிடுறேன். சார் நான் போயிட்டு பாத்ரூம் வைக்க வந்துட்டேன்னு சொல்றேன். ஏன் நான் தான் கச்சுனா நீ குத்து நான்னிய அது சொல்ல. சார் என் கால் வந்துச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல. நம்ப மாட்டேன். அதுதான் சொல்லு. கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லு. நான் ஆடந்துக்கு கால் வந்துச்சு நல்லா சுழுகு புச்சிக்கிச்சுன்னு சொல்ல. அதையும் ஏன் சொல்றேன்? நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நீ சொன்னதை சரின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு சொல்றாங்க. அவனுக்கு அருமையா இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன லீவ் கிடைக்கும்?
பேன் தான் கடிக்குது என் மண்டியில. நான் போற வேலைக்கு வீட்டுக்கு ஏய் நான் வாங்கி போட்டுக்கலாம் சொன்னா கேளு. நான் சொன்னா கேளு, நாளைக்கு வாங்கி போட்டுக்கலாம். ஒழுங்கு மரியாதை சொல்றது கேளு. என்ன நீ வேலைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வாங்கி போடலன்னு வச்சுக்கோ, வாங்கி போடுறேன். அவன் தான் உன்னை அதோட வீட்டுல சேர்க்க மாட்டான், கது வெளியாதான் இருப்பேன். நானு வெளில மெட்டு நின்றாங்க. யாரை மெட்டாங்க? ஏய் யாரை மெட்டுறாங்க? சரி நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வாங்கி போடலான்டா. போ. சொன்ன